Hello students, welcome to Centam channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல 10th standard English Unit 3 Empowered Women Navigating the World, அதாவது ப்ரோஸ் புக் பேக் மார்க் பண்ணலாம் வாங்க. இது புக் பேக் முன்னாடி இப்போ நமக்கு புக் இன்டீரியர் கொஷின்ஸ் இருக்கு பாருங்க. இது பேஜ் நம்பர் 60ல பார்த்தீங்கன்னா ABC இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 63 பார்த்தீங்கன்னா D to G வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 65ல பார்த்தீங்கன்னா H to K. இந்த இன்டீரியர் கொஷின்ஸ் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம் வாங்க. A to K வரைக்கும் அந்த இன்டீரியர் கொஷின்ஸ். இந்த ஸ்லோ லேர்னர்ஸ் மார்க் பண்ணாதீங்க. இது வேண்டாம். இந்த தேர்ட் கொஷினுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னால் இவ்வளோ பெருசு படிக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க வேணால் நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் இது நீங்கள் இது எழுதினீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் மார்க் வராது. இது எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும். சி இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 65ல பாருங்கள். ரீட் த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபால்ஸ்னால் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் என்னன்னு சொல்கிறேன்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ட்ரூ, செகண்ட் ஒன் வந்து ஃபால்ஸு. என்னன்னா ஆஃப் மென், ஆஃப் அண்ட் உமன் வரணும், ஓகேங்களா? மென் வரக்கூடாதுங்க. தேர்ட் ஒன் ட்ரூ. ஃபோர்த் ஒன் ஃபால்ஸ். என்னன்னா ஜூலை இருக்கு இல்லையா, ஜூலைக்கு பதில் இங்கே செப்டம்பர்னு வரணும். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் ஃபால்ஸ். திலீப் டாண்டின்னு இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் ஹபிலாஷ் டாமின்னு வரணும். ஹபிலாஷ் டாமி. இங்கே பர்சன் இருக்கு இல்லையா, அதுக்கு பதில் இங்கே இந்தியன் வரணும். அது இந்தியன் டு கோ ஆன் அப்படின்னு வரணும், ஓகேங்களா? நோட் பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட் பேஜ் டர்ன் பண்ணுங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங் கொஷின்ஸ் ப்ரீஃப்லின்னு டோட்டலாக 1 to 10 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. காமிக்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் இருக்குது. ஸ்லோ லேர்னர்ஸ்லாம் நோட் பண்ணாதீங்க. ஸ்லோ லேர்னர்ஸ் நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மார்க் அவ்வளோ வராது. நான் சொல்லிடுறேன், ஸ்லோ லேர்னர்ஸ் நோட் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு ஸ்லோ லேர்னர்ஸ் கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா ஆன்சர் த ஃபாலோயிங் நம்பர் 100 to 150 வேர்ட்ஸ் அப்படின்ட்டு ஒரு 2 கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். 2 கொஷின்ஸ்க்கும் இந்த 2 கொஷினுக்கு ஒரே ஆன்சர் தான். நோட் பண்ணிக்கோங்க. கன்க்ளூஷன் நோட் பண்ணுங்கள்.
நோட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா புக் பேஜ் நம்பர் 67ல் பாருங்கள். Pick out idioms and phrases from the box and write them in the blanks equivalent to the meaning. One is done for பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஒன் ஆன் த பால் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து நீங்கள் எழுதிக்குங்க. ஓகேங்களா? செகண்ட் ஒன் ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ். செகண்ட் ஒன் and then third one over the moon. Fourth one sharp as a tack. Fifth one lend and air. Sixth one come across. Seventh one work out. Eighth one bring it on. Ninth one get along. 10th one hang on. ஓகேங்களா? சாரி, அதாவது வந்து இது 6 நான் நோட் பண்ணியிருக்கேன். வந்து இது 6, இது 7, இது 8, 9, இது 10. ஓகேங்களா? அதாவது 6th ஒன் நான் சொன்னது வந்து டு மீட் ஆர் ஃபைண்ட் பை சான்ஸாக கம் அக்ராஸ். ஓகேங்களா? டு எக்ஸசைஸ். 7th ஒன் என்ன இருக்குது பாருங்கள், ஒர்க் அவுட். அந்த மாதிரி டு அக்செப்ட் எ சேலஞ்ச் வித் கான்ஃபிடென்ஸ். 8th ஒன்று இருக்குது பிரிங் இட் ஆன். ஓகேங்களா? இதை தான் நான் சொன்னேன். இப்போ நெக்ஸ்ட் டு ஹாவ் எ ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப், கெட் அலாங். ஓகேங்களா? அதான் புரியுதுங்களா? இல்லை நான் எழுதி காமிச்சிட்டுங்களா? ஃபைண்ட் ஒன்ஸ் வாய்ஸ், இது. தேர்ட் ஒன் ஓவர் த மூன், ஷார்ப் as a tack, lend and air, come across, work out, bring it on, get along, hang on. எழுதிட்டேன், இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதிக்கங்க. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இது மாதிரி தான் பாக்ஸஸ் கொடுத்துருக்கேன். ரீட் த கிவன் சென்டென்ஸ் கேர்ஃபுல், ஃபில் இன் தி ப்ராப்பர் ஃப்ரேசல் வெர்ப்ஸ், சூஸ் த ஃபார்ம், ஹெல்ப் பாக்ஸ். டோட்டலாக எத்தனை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 to 5 கொடுத்துருக்காங்க. நான் இங்கே நம்பர் சொல்கிறேன் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் டேக் ஆஃப், செகண்ட் ஒன் கெட் அலாங் வித், தேர்ட் ஒன் ஷட் டவுன், ஃபோர்த் ஒன் வார்ம் அப், ஃபிஃப்த் ஒன் லுக் ஆஃப்டர். நோட் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு அதே தான். ரீட் த கிவன் பேசேஜ் கேர்ஃபுல்லி அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் சூட்டபிள் ஃப்ரேசல் வெர்ப்ஸ் ஃப்ரம் த ஹெல்ப் பாக்ஸ். இதுதான் டோட்டலாக இங்கே 8 கொடுத்துருக்காங்க பாருங்கள். டோட்டலாக இங்கே 8 கொடுத்துருக்காங்க. நம்பர் சொல். ஃபர்ஸ்ட் ஒன் புட் ஆன், செகண்ட் ஒன் ஒர்க் அவுட், தேர்ட் ஒன் ஸ்ட்ரெச் அவுட், ஃபோர்த் ஒன் கீப் அப், ஃபிஃப்த் ஒன் பர்ன் ஆஃப், சிக்ஸ்த் ஒன் வார்ம் அப், செவன்த் ஒன் பில்ட் அப், எயித் ஒன் டயர் அவுட். நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜி பார்த்தீங்கன்னா லிசன் த பேசேஜ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரூ, செகண்ட் ஒன் ஃபால்ஸ், தேர்ட் ஒன் ஃபால்ஸ், ஃபோர்த் ஒன் ஃபால்ஸ், ஃபிஃப்த் ஒன் ட்ரூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரீட் த க்ளூஸ் கிவன் பிலோ, டெவலப் யுவர் ஸ்டோரி, நரேட் யுவர் ஸ்டோரி டு தி கிளாஸ். இந்த க்ளூ வச்சு அதை டெவலப் தி ஹிண்ட்ஸ் மாதிரி இது. ஓகேங்களா? அது பாருங்கள். அது க்ளூ வச்சு நம்ம ஸ்டோரி எழுதணுமா. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் புக்கில் கொடுத்துருக்க க்ளூ. அதுக்கான ஸ்டோரி நான் கீழே இருக்குது பாருங்கள், இந்த டைட்டிலோட எழுதிக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா
ஐ பார்த்தீங்கன்னா அதே புக்கில் இருக்குது பாருங்க. டெவலப் எ ஸ்டோரி வித் கிவன் பிக்சர்ஸை வச்சு ஸ்டோரி க்ரியேட் பண்ணுமா. இது புக்கில் கொடுத்துருக்க பிக்சர் ஸ்டோரிங்க க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 70ல் ரீடிங் இருக்குது பாருங்கள். சூஸ் தி கரெக்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன் சி, செகண்ட் ஒன் ஆப்ஷன் பி, தேர்ட் ஒன் ஆப்ஷன் சி, ஃபோர்த் ஒன் ஆப்ஷன் டி, ஃபிஃப்த் ஒன் ஆப்ஷன் டி. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ரைட்டிங்கில் பாருங்கள். மேட்ச் கேட்டிருக்காங்க. ரீட் ஸ்லோகன்ஸ் மேட்ச் த அப்ராப்ரியேட் வித் த தீம். நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 25431 25431. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்து லுக் அட் த இமேஜஸ் ஃபெமிலியர் அட்வர்டைஸ்மெண்ட் given below. ஐடென்டிஃபை ப்ராடக்ட். ட்ரை டு ஃப்ரேம் your own slogan for each. ஐஸ்கிரீம் வந்து doorway to heaven. பெயிண்ட்ஸ் வந்து ரைட்டிங் இஸ் த பெயிண்டிங் ஆஃப் தி வாய்ஸ். செல்ஃபோன்ஸ் communicating the world. Toothbrushes don't brush when you brush. Sorry, don't rush when you brush. நோட் பண்ணிவிட்டு அது கீழே பார்த்தீங்கன்னா லுக் அட் த பிக்சர் கிவன் பை ஃப்ரேம் யுவர் ஓன் ஸ்லோகன். கன்சர்வ் வாட்டர், சேவ் லைஃப், யூனிட்டி இஸ் ஸ்ட்ரென்த். நெக்ஸ்ட்டு ப்ரிசர்வ் த எர்த், நெவர் எவர் கிவ் அப். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங் பாருங்கள். பேஜ் நம்பர் 74ல் 3 லெட்டர் ரைட்டிங் இருக்குது. அந்த 3 லெட்டர் ரைட்டிங்குமே நோட்ஸ் காமிக்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன்க்கு இது இங்கே இருக்குது பாருங்கள். டேட் போட்டுக்கோங்க. ஃப்ரம் போட்டு நேமு. Imagine that you have parked a two-wheeler bicycle inside the school premises. If I'm missing in the evening, பைசைக்கிளோ டூ வீலர் ஏதோ ஒன்று ஸ்கூல் உள்ளே விடுறோம், மிஸ் ஆகிடுது. அதுக்கான கம்ப்ளைண்ட் நம்ம எழுதுகிறோம். என்ன கிளாஸு என்ன அதை எழுதிக்கோங்க. ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், ஹெட் மாஸ்டர் தான் எழுதுவோம் இல்லையா, அது எழுதிக்கோங்க. எழுதிட்டு ரெஸ்பெக்டட் சார் அப்படின்னு போட்டு கம்ப்ளைண்ட் என்ன, டெஃப்ட் ஆஃப் பைசைக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன், அதுதான் எழுதிக்குங்க. அது கீழே செகண்ட் ஒன் பாருங்கள். Write a complaint to the office of PW department to take immediate actions to maintain cleanliness in the children's park into a locality. அதுக்கு வந்து ஃப்ரம் டு போட்டு எழுதுங்க. அதோட கண்டினியூட்டி இங்கே இருக்குது பாருங்கள், நோட் பண்ணுங்கள். நோட் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன் பாருங்கள். ரைட் a letter to the manager famous daily ordering subscription for your school library. ஃப்ரம் டூ போட்டுன்னா எழுதணும். நோட் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 77 எடுங்க. பேஜ் நம்பர் 77 இங்கே இருக்குது பாருங்கள்.
Complete the sentence present tense forms. First goes, have gathered, it has been waiting. ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. எது வேணாலும் நீங்கள் எழுதி ஒன்று மூவ்ஸ் எழுதிக்கலாம், இல்லை வில் மூவ்னு எழுதிக்கலாம். இதுக்கு அட்டன்ஸ் எஸ் வரணும். நெக்ஸ்ட் இது அதே என்ஜாய் அப்படியே தான் வரணும். இதுக்கு அது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு. ஹேஸ் ஒர்க் இல்லை ஹேஸ் பீன் ஒர்க்கிங் எழுதிக்கலாம். இதுக்கு ஹிஸ் போரிங். ஓகேங்களா, ஹிஸ் போரிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு எடுத்தோம்னா பேஜ் நம்பர் 80. பேஜ் நம்பர் 80 எடுத்தீங்கன்னா கம்ப்ளீட் த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ் ஃபார்ம். ஃபர்ஸ்ட் ஒன் வெண்ட், செகண்ட் ஒன் வேர் பிளேயிங், தேர்ட் ஒன் ரெக்வஸ்டட், ரெண்டு ஆப்ஷன் இல்லைன்னா வேர் ரெக்வஸ்டிங், ஃபோர்த் ஒன் ஹேட் ஒர்க்டு, ஃபிஃப்த் ஒன் இது ஹேடு இது லெஃப்ட், சிக்ஸ்த் ஒன் சாங், சிக்ஸ்த் ஒன் வந்து சாங், செவன்த் ஒனுக்கு மூணு ஆப்ஷன் இருக்குது. வாஸ் ஆஸ்கிங் இல்லை ஆஸ்க்டு இல்லை ஹேட் ஆஸ்க்டு, மூணு ஆப்ஷன் இருக்குது. எயித் ஒன் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது, வெயிட்டட் இல்லை வேர் வெயிட்டிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பேஜ் நம்பர் 82 எடுத்தீங்கன்னா fill in the blanks using the verbs in the bracket in the future form. First oneக்கு shall go, will have done, second one will have done, third one will have rung, R-U-N-G, rung, fourth one shall அப்படி இல்லைன்னா டூ ஆப்ஷன், ஃபோர்த் ஒன் ஷால் அப்படி இல்லைன்னா ஐ வில் விசிட். ஓகேங்களா. ஃபிஃப்த் ஒன் வில் அண்டர்ஸ்டாண்ட். சிக்ஸ்த் ஒன்க்கு ரெண்டு ஆப்ஷன், ஷால் அப்படி இல்லைன்னா வில் ஹாவ் பீன் லிவிங். ஓகேங்களா, வில் ஹாவ் பீன் லிவிங், LIVING. செவன்த் ஒன் வில் கம், எயித் ஒன் வில் ஹெல்ப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் அண்டர்லைன் த வேர்ப்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த டென்ஸ். பார்த்தோம்னா அண்டர்லைன் த வேர்ப்ஸ் அண்ட் ஐடென்டிஃபை த டென்ஸ் ஃபார்ம்ஸ். வேர்ப்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஆம் ஒர்க்கிங், ரிவால்வ்ஸ், வேர், மில்கிங், ரிசீவ், ஹவ் பீன். இதுக்கு டென்ஸ் ஃபார்ம்ஸ் என்ன? ஃபர்ஸ்ட் ஒனுக்கு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், செகண்ட் ஒன் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், தேர்ட் ஒன் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். நோட் பண்ணிக்கிங்க, நோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க இ. The following passage, some words are missing. Choose the correct words given options to complete the passage. First one, ஏல வந்து 4 ஆப்ஷன் இருக்குது. இதில் எந்த ஆப்ஷன் வரும்னா ஏக்கு இஸ் born, பிக்கு ஸ்கூல் கோயிங், இங்கே வந்து ஸ்கூல் கோயிங் வரணும், சி இந்த இடத்துல ஒர்க்ஸ் அப்படின்னு வரணும், டி இந்த இடத்துல ட்ராயிங் வரணும், இ இந்த இடத்துல ஒன், எஃப் இடத்துல ஸ்டார்டட், ஜி இந்த இடத்துல ஹோப்ஸ், ஹெச் இந்த இடத்துல வில் பிகம். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the following passage has not been edited. The one error is tense of the verb each line. Write the wrong word and the correct word in the given place. One is done for you. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் வந்து கரெக்ட் ராங் வேர்டு இருக்கான். ராங் வேர்டை எடுத்து எழுதணுமா கரெக்ட் வேர்டை எழுதணுமா? ஃபர்ஸ்ட் ஒன்று அவங்க கொடுத்துருக்கு பாருங்கள். இங்கே ஹாவ் அரைவ்டு, இதுதான் ராங் வேர்டு. இங்கே நீங்கள் ஹாவ் அரைவ்டுன்னு எழுதணும். நான் எழுதலை, ஜஸ்ட் நான் இங்கே அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டெல்லாம் நீங்கள் இன்கரெக்ட் வேர்ட்ஸில் எழுதணும். ஓகேங்களா. இங்கே ஹேட் அரைவ்டுன்னு வரணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இன்ட்ரடியூஸ். இந்த இன்ட்ரடியூஸஸ் வந்து நீங்கள் இந்த இன்கரெக்ட் வேர்ட்ஸ் வந்து இங்கே எழுதணும். இன்ட்ரடியூஸ்டுன்னு வரணும். பைன்னு இருக்கு இல்லையா, இங்கே பாட்டுன்னு எழுதணும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பை நீங்கள் எழுதணும். அண்டர்லைன் பண்ணியிருக்க வேர்டெல்லாம் நீங்கள் இங்கே எழுதணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 3 எழுதியிருக்கேன் பாருங்க, அதே மாதிரி நீங்கள் எழுதிக்கங்க. த சர்விங்,
சர்வ்டு அதே மாதிரி தான் சர்விங்கு டு பிளானிங் அதே மாதிரி எழுதிக்கோங்க. டு பிளானிங் எழுதிட்டு டு பிளான். ஓகேங்களா. அடுத்தது இன்கரெக்ட் வேர்டுன்னா இங்கே ஹாவ், இங்கே என்ன ஒன்றா ஹேஸ், இங்கே என்ன இருக்குது பிளான், இங்கே என்ன இருக்குது பிளான்டு, நெக்ஸ்ட் இங்கே வுட்டு, இங்கே ஷாலு, இங்கே சே, இங்கே செட். ஓகேங்களா. நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் பாருங்க. ரீட் த ஸ்டோரி அண்ட் ரீரைட் யூஸிங் த டென்ஸ் பாஸ்ட் டென்ஸ். ஜோன் த எலஃபண்ட் இஸ் இருக்கு இல்லையா, இஸ்ஸுக்கு பதில் வாஸ் லோன்லி வரணும். எலஃபண்ட் வாஸ் லோன்லி அண்ட் ட்ரைஸ் இருக்கு இல்லையா, இங்கே டயர்டுன்னு வரணும். அந்த டயர்டு டு மேக்குன்னு வரணும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதர் அனிமல்ஸ் ரெஃப்யூஸ்டு, REFUSED ரெஃப்யூஸ்டு வரும். இங்கே ரெஃப்யூஸ் இருக்கு இல்லையா, ரெஃப்யூஸ்டுன்னு வரணும். அதுக்கப்புறம் த அனிமல்ஸ் ஆர் ரன்னிங் இருக்கு இல்லையா, ஆர் ரன்னிங் பதில் ரேன் வரணும். அதுக்கப்புறம் ஹிஸ் ஈட்டிங் இருக்கு இல்லையா, ஈட்டிங் பதில் இங்கே ஏட்டுன்னு வரணும். இங்கே ஃபைன்ஸ் இருக்கு இல்லையா, அது பதில் இங்கே ஃபவுண்டுன்னு வரணும். ஃபவுண்ட் FOUND ஃபவுண்டு. அதுக்கப்புறம் இங்கே கோஸ்க்கு வென்ட்டுன்னு வரணும். கிவ்ஸ்க்கு கேவ்னு வரணும். ரேன்ஸ்க்கு ரன் வரணும். ரன்ஸ்க்கு ரேன் வரணும். அதுக்கப்புறம் ஹிஸ்க்கு வாஸும் வரலாம், இல்லை ஹேட் பிகம் ஃப்ரெண்டுன்னு வரலாம். நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ரீட் த சிச்சுவேஷன் கிவன் ஃப்ரேம் டூ சென்டபிள் சென்டென்ஸ் த அப்ரோப்ரியேட் ஃபார்ம்ஸ். சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி எழுதணும். பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒனுக்கு 2 சென்டென்ஸ், இதுக்கு 2 சென்டென்ஸ், இதுக்கு 2 சென்டென்ஸ், இதுக்கு 2 சென்டென்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிட்டீங்களா? அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இதோட லெசன் முடிஞ்சுது. தேங்க்ஸ் ஃபார்